அண்மை செய்தி. காமராஜருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த நிகழ்ச்சியில வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? விரிவான விவரம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக இங்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய பிறந்தநாள் ஒட்டி அவருடைய படத்திற்கு தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் காமராஜருடைய 122வது பிறந்தநாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு கொண்டாடி வருகிறது. இந்த நிலையில் காமராஜருடைய படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இன்று தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடைமுறைப்படுத்தி வரக்கூடிய காலை உணவு திட்டத்தை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடக்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த திட்டம் பள்ளி மாணவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டது. தற்போது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக 3999 பள்ளிகளை சேர்ந்த 2,23,536 மாணவர்கள் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும். தற்போது இந்த நிகழ்வை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து காலை உணவு சாப்பிடுவதற்கான திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார். அதற்கான நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போன்று இந்த காலை உணவு திட்டத்தை மாணவர்களுக்கு சிரமம் எதுவும் இல்லாமல் முறையாக செயல்படுத்த வேண்டும் போன்ற அறிவுறுத்தலும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வழங்க இருக்கிறார்கள். ராஜ்குமார், ஏற்கனவே காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகள்ல ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கு. இப்ப அடுத்த கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. காலை உணவு வழங்கும் திட்டம் தொடர்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற பள்ளி மாணவர்கள், ஏற்கனவே இது மாநகராட்சி, நகராட்சி, கிராமப்புறங்களிலும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவிக்கும் பொழுது பல மாணவர்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் காலை நேரத்திலே பள்ளிக்கு வருகிறார்கள். அப்படி வரும்போது சிலர் காலை உணவு சாப்பிடாமல் இருப்பது, அதே போன்று தொலைதூரத்தில் பயணம் செய்வது போன்ற காரணத்தினால் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு கிடைப்பதில் சிரமம் இருக்கிறது. எனவே மாணவர்கள் காலை நேரத்தில் உணவு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகவும், அதே போன்று கல்வியை முறையாக தொடர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக காலை உணவு திட்டத்தை 2022ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிறகு மாநகராட்சி, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இது 3வது கட்டமாக, இன்றைய தினம் பொறுத்தவரை 3வது கட்டமாக அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். இன்று நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசு உதவி பெற பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே 3995 பள்ளிகளை சேர்ந்த 2,23,536 மாணவர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். தொடர்ந்து இதை முறையாக செயல்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு இடையூறு எதுவும் இல்லாமல் அரசு அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகளும் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அறிவித்தலும் ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். எனவே இந்த காலை உணவு திட்டம்
கிராமப்புற மாணவர்களுக்கும் குறிப்பாக தொலைதூரத்தில் பயணம் செய்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். பள்ளி வேலை நாட்கள் சொல்லக்கூடிய அனைத்து நாட்களிலும் காலை உணவு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற அறிவித்தல் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான உணவு பட்டியலும் கல்வித்துறை அதிகாரி மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டத்தை தான் இப்போது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களும் பயன்பெறக்கூடிய வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைப்பதற்கான ஏற்பாடுக்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. ராஜ்குமார், மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் தற்போது விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு பரிமாறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்று காலை மாணவர்களுக்கு என்னென்ன உணவுகள் பரிமாறப்படுகிறது? பள்ளி மாணவர்களுக்கு ஏற்கனவே காலை உணவு திட்டம் தொடர்பான உணவு பட்டியல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதாவது அனைத்து பள்ளி நாட்களிலும் செயல்படுத்தும் பொழுது காலை உணவு திட்டத்திற்கான உணவு பட்டியல் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இட்லி, கிச்சடி, உப்மா, சாம்பார், சட்னி உள்ளிட்ட உணவு வகைகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று இது மாவட்டம் வாரியாக, அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் 38 மாவட்டங்களிலும் முறையாக செயல்படுத்துவதற்கான அறிவுறுத்தல் பள்ளி கல்வித்துறை மூலமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த உணவு வகைகள் கொடுக்க வேண்டும் என்ற பட்டியலை கல்வித்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் இன்று காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பள்ளி மாணவர்களோடு அமர்ந்து அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இதை அனைத்து மாவட்டங்களிலும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் முறையாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். தற்போது காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் அதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. ராஜ்குமார், காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்ததோடு மாணவர்களோடு அமர்ந்து அவர் சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கிறார். அருகில் இருக்கும் மாணவர்களுக்கு உணவை ஊட்டிவிடும் அந்த காட்சிகளையும் திரையில பார்க்க முடிகிறது. இது அரசு உதவி பெறும் பள்ளியில இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. திட்டத்தை அனைத்து பள்ளிகள்லையுமே எப்படி செயல்படுத்த போறாங்க? இதற்காக எவ்வளவு நிதிகள்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? இந்த திட்டம் தொடர்ச்சியாக யார் மூலமாக கண்காணிக்கப்படும்? ராஜ்குமார், பள்ளி கல்வித்துறை மூலமாக ஏற்கனவே இதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் இதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகராட்சி, நகராட்சி, அதே போன்று கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் காலை உணவு திட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறை மூலமாக இந்த திட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்கனவே அதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். எனவே மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள், அதே போன்று பள்ளி கல்வித்துறை செயலாளர் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய காலை உணவு திட்டத்தை முறையாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை ஏற்கனவே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இதில் மாநகராட்சி பள்ளிகள், அதே போன்று நகராட்சி பள்ளிகள், கிராம ஊராட்சி பள்ளிகள் என மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கையை கண்காணிப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கல்வியாண்டு நேரத்தில் மட்டுமே, குறிப்பாக மாநகராட்சி பள்ளி என்றால் தமிழகம் முழுவதும் 43,681 பள்ளி மாணவர்களுக்கும், நகராட்சி பள்ளிகள் என்றால் 17,424 மாணவர்களும், அதே போன்று கிராம ஊராட்சிகளில் 42,826 மாணவர்கள் என ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் எண்ணிக்கையில் காலை உணவு திட்டம் வழங்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதில் மாநகராட்சி, நகராட்சி, கிராம ஊராட்சிகளில் தனித்தனியாக கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் மாநகராட்சி மாவட்டங்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 33.56 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கல்வியாண்டு முழுவதுமே பள்ளி மாணவர்களுக்காக காலை உணவு திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் செய்திருக்கிறார்கள். இது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறையினுடைய அதிகாரிகள், அந்தந்தனுடைய மாவட்ட ஆட்சியர்களுடைய கண்காணிப்பில் இதை முறையாக செயல்படுத்துவதற்கான அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பள்ளி நாட்களிலும் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை வழங்குவதற்காகவும் எந்தெந்த உணவு பட்டியல் வழங்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்கூட்டி அதற்கான பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் சிரமம் எதுவும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக
அரசு பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் 2022ஆம் ஆண்டே செயல்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்று முதல் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை அறிவுறுத்தல் செய்திருக்கிறாங்க. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.